நீட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு நிம்மதியா இருந்தா ரீநீட் எழுதுன்னு சொல்றீங்களே. டே என்டிஏ நியாயமாடா இதெல்லாம்? நான் என்டிஏ பார்த்து ஒரு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும் ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட், எக்ஸாமுக்கு முன்னாடி ட்வீட் போட்டீங்களே, இந்த வாட்டி நாங்க பயங்கரமா பண்ண போறோம், சூப்பரா பண்ண போறோம், இட்ஸ் நாட் யூ விசஸ் தி எக்ஸாம், இட்ஸ் யூ விசஸ் சிஸ்டம்னு சொன்னீங்களே. அப்படின்னு சொன்னீங்களே சாரு. ஒரு சாதாரண 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்க்கு அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு, பேப்பர்லாம் லீக் ஆகாம பாத்துக்கணும்னு நினைப்பாங்க. நீட்ன்ற மாதிரி ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாமோட பேப்பர் லீக் ஆகுது யாரோட தப்பு? லீக் பண்ணவனை சொல்றதா, லீக் பண்ண விட்டவங்களை சொல்றதா? தேர்ட், பசங்க 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு எக்ஸாம் டே அன்னைக்கு எழுதுனதுக்கு அப்புறம் நீ இன்னொரு வாட்டி வந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்றது பசங்க மேல தப்பா இல்ல என்டிஏ மேல தப்பா? நீங்க ஒழுங்கா பேப்பரை பத்திரமா பார்த்திருந்தா, நீங்க ஒழுங்கா எக்ஸாம் நடத்தியிருந்தா, நீங்க எல்லாமே கரெக்டா பண்ணிருந்தா இந்த ரீநீட் நடக்குமா, நடந்திருக்குமா? நான் எனக்காக பேசல, நான் 26 lakh நீட் ஆஸ்பைரன்ஸ்க்காக பேசுறேன். நான் இதை பேசலனா தான் தப்பு, நான் இதை பேசியே ஆகணும். ஒரு எக்ஸாமினேஷன் நடத்த வேண்டிய ஆர்கனைசேஷனே இவ்வளவு ஃபிளாஸ் பண்ணா நீங்க எப்படி ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும்? How can this be fair? This is completely against the justice. ஒருவேளை நீட் 2026 நல்லா பண்ண ஒரு பையன் ரீநீட்ல நல்லா பண்ணலன்னா அவனுக்கு சீட்டு கிடைக்காம போனதுக்கு யாரு காரணம்? என்டிஏவா இல்ல அந்த பையனா? இந்த கேள்விலாம் எனக்கு மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்கு. இதை நான் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா ரெப்ரசென்ட் பண்றேன். டியர் என்டிஏ, யூ ஆர் ஆன்சரபிள் ஃபார் திஸ். நான் உங்ககிட்ட கமாண்ட் பண்ணல, ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ. we need a proper explanation for this. ரீநீட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் வச்சா ஓகே ஃபேர், எல்லாருக்கும் வச்சா அன்ஃபேர். பட் பசங்களா கேட்டு நான் சொல்லிக்கிறேன், எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்பதான் முடிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள ரீநீட்னு சொல்றாங்க. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இன்னும் டேட் எல்லாம் சொல்லல, மினிமம் ஒரு 1 month ஆச்சு இருக்கும். அந்த 1 மாசம் உட்காந்து படிங்க. தயவு செஞ்சு தளர்ந்துடாதீங்க, லேசா விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா நீட் 2026ல நல்லா மார்க் எடுத்திருந்தா கூட ரீநீட்ல சொதப்பிடுவீங்க. தயவு செஞ்சு ஒழுங்கா படிங்க, தன்னம்பிக்கையா இருங்க. எல்லா சோஷியல் மீடியாவும் ஆஃப் பண்ணிட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. உங்களுக்காக நம்மளால என்ன பண்ண முடியுமோ நம்ம எஸ்என்ஜி டீம்ல இருந்து நான் பண்ண பாக்குறேன். ரீநீட் வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜஸ்டிஸ் ஃபார் நீட் ஆஸ்பிரன்ஸ் போடுங்க. நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸ் ஒருத்தரும் ஒண்ணு சேர்ந்து போராடுவோம். கண்டிப்பா இந்த பேட்டில் பிட்வீன் என்டிஏ அண்ட் நீட் ஆஸ்பிரன்ஸ்ல நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸ் தான் ஜெயிப்போம், கண்டிப்பா ஜெயிப்போம். இப்போவே இந்த வீடியோ உங்க நீட் ஆஸ்பிரன்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரணும்.